श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 16வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம். ஏதைர்விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைஸ்திபிர்நரः ஆசரதி ஆத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராங்கதிம். ஏதைர்விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைஸ்திபிர்நரः ஆசரதி ஆத்மனः ஸ்ரேயஸ் ததோ யாதி பராங்கதிம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஏதை திரிபிர்ஹி தமோத்வாரைஹி, மேலே சொல்லப்பட்ட 3 தமோத்வாரை, தமஸ் என்று சொன்னால் இருட்டு, இருள் நிறைந்த வழிகளில் இருந்து விமுக்தா தன்னை விடுவித்து கொண்டு விலகிய நரன் மனிதன் ஆத்மனஹா தன்னுடைய வாழ்விற்கு என்ன வேண்டாம், மேலான கதி என்ன வேணும், ஸ்ரேயா உயர்ந்த நலத்தை விரும்பி ஆசரதி அதை பின்பற்றுகிறான். பிறகு என்ன நடக்கிறது? ததா அதற்கு பிறகு பராம்கதிம் யாதி உயர்ந்த நிலையை அடைகிறான். கௌந்தேயனை கூப்பிட்டு பெருமாள் என்ன சொல்கிறார்? தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 3 விதமான வாயில்கள் சொன்னார் இல்லையா? பகிரங்க வாயில்கள் என்னது? நரகம் செல்வதற்கு பகிரங்க வாயில்கள் என்ன? காமம், குரோதம், லோபம். குரோதம் என்ன சொன்னால், நம்மளே என்ன சொன்னோம்? காம்ப்ரஹென்ஷன் குறைவாக இருக்குது, சரியான விஷயங்களை சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கலை, அதனால் எல்லாமே என்ன பண்ணுறது, கோபத்துக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த காமம், குரோதம், லோபம் இது 3ம் பகிரங்க வாயில்கள். இதற்கு நரகம் செல்வதற்கு. அதனால் அது நரகத்துக்கு செல்வதற்கு வாயிலாக இருக்கும். அதே சமயத்தில் அது இருள் நிறைந்தது கூட. அங்கே என்ன இருக்காது? இருள் நிறைந்ததுன்னு சொன்னால் பெருமாள் வெளிச்சம் இல்லை அப்படின்ற அந்த கான்செப்ட்லையும் சொல்கிறார். இருள் நிறைந்ததுன்னு சொன்னால் கிளாரிட்டி இல்லை, ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதாவது இருட்டு இருந்தால் எதுவுமே தெளிவாக தெரியாது இல்லையா இருட்டில். அதனால் இருள் நிறைந்ததுன்னு சொல்கிறார். அப்புறம் அந்த இருள் இருட்டாக இருக்குதுன்றதுக்கும் அந்த வார்த்தையை இருள் என்ற வார்த்தையை சொல்லித்தரார். அதனால தான் தமஸ் அப்படின்னு சொன்னால் அந்த தமசிலேருந்து ஒளி தானே போனோம். தமசோமா ஜோதிர் கமய அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? தமசிலேருந்து இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இருட்டு என்பது விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது மட்டும் இருட்டு இல்லை. விஷயங்கள் தெளிவாக தெரியாட்டா கூட அது இருட்டில் சேர்த்திக்க தான். அதனால் தமஸ் அந்த இருட்டு ஆகியிருக்கிற இருள் நிறைந்த வழியாகிற இந்த 3 வாயில்களிலிருந்து விமுக்தகா விலகுவதற்கு முயற்சி செய்து விடுபட்டு கொண்டு ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? ஆத்மனகா தன்னுடைய ஆத்மாவிற்கு ஸ்ரேயஸை விளைவிக்கக்கூடிய உயர்ந்த நலத்தை விரும்பி ஆசரதி அதை பின்பற்ற வேண்டும். எதை? உயர்ந்த நலத்தை விரும்பி அதை பின்பற்ற வேண்டும். பிறகு பராங்கதிம் அதாவது ஸ்ரேயஸ் அடைகிறான், உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். எதுக்கு அவன் விரும்பணும் அப்படின்றத அது இத்தனை ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கார். அதாவது ஒரு 7-8வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி 22வது ஸ்லோகம் 15-16 ஸ்லோகத்துக்கு கிட்ட அது வரைக்கும் இந்த அசுர சம்பத்து எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி வரணும் அப்படின்றத ஒரு இடத்துலையும் சொல்லி கொடுக்குறார். 16 விதமாக சொல்லி கொடுக்குறார். அதில் கடைசியில் என்ன பண்ணான்? அவன் என்னை நாடாமல் அப்பிராப்பிய அப்படின்னு சென்ற ஸ்லோகத்திலே சொன்னார். பெருமாளை நாடி தன்னுடைய இந்த இழிவான குணங்கள் இழிவான பிறப்பிலேருந்து தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்னு அந்த ஆத்மா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார்? தன்னை விமுக்தக விடுவித்து கொண்டு அதிலேருந்து விலகி முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த ஆத்மாவோட ஜீவனோட ஒரு முயற்சியும் இருக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமான பெருமாள் 10 ஸ்டெப்பு நம்மளை நோக்கி நடந்து அது என்ன பண்ணுவார்? நம்ம மேலே உத்தாரணம் பண்ணி கொடுப்பார். அதனால் மனுஷனோட முயற்சியும் அத்தியாவசியம். இது எல்லாமே மனித பிறப்புக்கு தான் சொல்லிட்டு வர்றார். இன்னும் மிருகமாக இருந்து தாழ் பிறப்பில் இருக்குன்னா அது எப்படி மேலுக்கு வரும்ன்றது அது ஒரு பெரிய கதையாக இருக்கும். அதை பார்த்து அதை நினச்சிக்கிட்டா நம்மளே எத்தனை ஜென்மா தாண்டி இப்போ மனுஷா ஜென்மா கிடச்சிருக்கோ அதை பற்றி யோசிக்கும் போது இன்னும் கூட அது
அப்படியே வயிறெல்லாம் இடுக்கி பிடிச்சிடமா இருக்கும். அதனால் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும் என்று சொன்னால் இந்த காமம், குரோதம், லோபம் என்ற 3 இருள் நிறைந்த வழிகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று இந்த பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.